சேலம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 84.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், சேலம் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மாலை மற்றும் இரவு வேளைகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் தொடங்கிய மழை விடிய விடிய பெய்துள்ளது. குறிப்பாக மாவட்டத்தில் சேலம் மாநகரம், ஏற்காடு, ஆத்தூர், கெங்கவல்லி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கின்றன. இதற்கிடையே தற்போது கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் பதிவான மழை அளவு விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 84.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் 12.1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. அதேபோல் சேலம் மாநகரில் 83.4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. ஆத்தூரில் 7.5 சென்டிமீட்டரும், கெங்கவல்லியில் 6.6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. பரவலாக சேலம் மாவட்டத்தில் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு அதிக காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகினர். இதற்கிடையே ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி நிற்பதன் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக 2 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்தால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கனமழையின் காரணமாக ஏற்பட்ட சேதங்களை சீர்படுத்தக்கூடிய பணியிலும் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரவணன். சேலம் மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதன்.